ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா யுகாதி ஸ்பெஷல் சூலியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து யுகாதிக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செய்வாங்க. இதை தெலுங்கு பீப்புள் வந்து பூர்ணம் புரேலு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் வந்து சுழியம். இது வந்து உள்ளுக்கு பூர்ணம் வச்சு நம்ம எப்படி வந்து சுழியம் செய்வோமோ அதே மாதிரி தான். இது வரைக்கும் நீங்கள் சுழியம் ரெசிபிலாம் ட்ரை பண்ணதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நெய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இந்த பூர்ணத்தோட நெய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பச்சரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க அமௌண்ட் வந்து மேல் மாவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தான் எனக்கு வந்துச்சு. ஸோ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு பூர்ணம் வந்து அதிகமாக செஞ்சுக்கோங்க. அது எவ்வளோ சேர்க்கணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1.5 கப்புன்றது 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அலசிட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு போண்டா. அரிசிக்கு அடுத்து உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ வந்து 1/2 கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் 2 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து 4 மணி நேரம் அதே மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ மூணாவதாக நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியான பூரணமாக வந்துச்சு. 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பூரணத்துக்கும் மேல் மாவுக்கும் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லட்டு உருட்டும் போது உங்களுக்கு வந்து கம்மியாயிரும் பூரணம். 1 கப்பு 100 கிராம்னா 2 கப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 2 தடவை ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இதே மாதிரி அதையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருக்க உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரிசி அரைங்க. உளுந்து நல்லா சாஃப்டாக நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்தில் வந்து நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சா போதும். அது நல்லா விழுவிழுன்னு அழகாக வந்துடும். இப்போ வந்து உளுந்து அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து அரிசியும் அரைச்சிடலாம். அரிசி வந்து இன்னொரு தடவை நல்லா அலசிட்டு கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. மையை அதே மாதிரியே. இப்போ நம்ம உளுந்து அரைச்ச மாவோடய சேர்த்து அரிசி மாவும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். இது வந்து கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பூரணத்தை உள்ளுக்க போட்டு நல்லா முக்கி டிப் பண்ணி சுடும் போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி அரைஞ்சினா மேலே வந்து அந்தளவுக்கு கோட் ஆகாது, வலிஞ்சு கீழே வந்துடும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேல் மாவு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சர்க்கரை வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ரெஸ்ட் விடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ரெஸ்ட் விட போகிறேன். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நல்லா ஊறினதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குழம்புக்கு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பூர்ணம் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் வந்து பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரெடி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கப் அளவு பருப்பு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம்ன்றது 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 2 கப் அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ வந்து வெல்லத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பூர்ணம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா இது கெட்டிப்பட்டு வரணும். இதை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண பின்னாடி கூட இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வைக்கும்போது உங்களுக்கு கிண்டுற வேலை மட்டும்தான் இருக்கும். அதுக்காக நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா கெட்டிப்பட்டு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரணும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு உருண்டை
உருண்டைகள் மாதிரி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டுங்க, கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வந்து பூரணம் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேல் மாவு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து சுட்டு எடுக்க முடியாது. மேலே வந்து அந்த மாவே படாது, கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். ஸோ வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து சுழியம் முந்திரி கொத்துலாம் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா திக்காக கோட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை உள்ளுக்கு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை வந்து மெதுவாக ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஸ்பூன்லேயும் போடலாம், இல்லை கையில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து போட்டு பழகிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கையிலேயே கூட போடலாம். கையில் போடும்போது தெரிச்சிடாமல் பார்த்து போடுங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா நல்லா ஈவனாக வந்து கலரில் வேகும். இது வந்து நீங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் எடுக்கலாம், இல்லைனா வந்து கோல்டன் கலர்லையும் எடுக்கலாம். நான் வந்து கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையா இருக்குன்னு. ஸோ வந்து பூர்ணம் கொஞ்சம் நிறையா செஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து இந்த மாவுக்கு உங்களுக்கு அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். நான் வந்து கொஞ்சம் பூர்ணம் கம்மியாக செஞ்சுட்டேன். ஸோ வந்து எனக்கு மேல் மாவு அதிகமாகிடுச்சு. அதை வந்து நான் வடையாக வந்து அப்பமா வந்து போட்டுட்டேன் அடுத்து. இப்போ இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சுழியம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளுக்கு இருக்க பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வந்து எண்ணெயை வந்து கரெக்டாக பார்த்து நிறையா ஊற்றிடுங்க. அந்த சுழியம் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பூர்ணம் வந்து வெளியில் வராது. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பூர்ணம் வெளியில் வந்துடும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்து அந்த மேல் மாவு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பிச்சு காமிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு உள்ளுக்கு இருக்க பூன்னு வந்து ரொம்ப வந்து ஷேப் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உள்ள நெய் வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட வந்து அந்த போண்டா ரெடியானோடனே அதில் நெய்யை வந்து டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.